நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து திருமதி சந்திரா பேசுகிறேன். வயசு 60. சிறந்த சித்த மருத்துவ குறிப்புகளை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர்றோம். அதோடைய தொடர்ச்சி இப்போ சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இப்போ நம்மளுக்கு நரம்பு சீராக இருந்தால் ரத்த ஓட்டமும் சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா அந்த ரத்த ஓட்டம் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போகும்போது தாராளமாக நம்ம நல்லா நடமாடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா முக்கியமான நரம்புகள் காலில் தான் எல்லாத்துக்கும் பாதிக்குது. அதுக்காக சொல்கிறேன் நடக்கிறது பற்றி. ஏன்னா காலில் சுருளாக சுருள் நரம்பு சுளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி முழங்கால் முட்டி இருக்குது, அதுக்கு பின்புறம் உள்ள அந்த சதப்பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் அந்த நரம்பு சுருண்டுக்கிருச்சு, அப்படி சுருள ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அங்கே தான் வலி ஆரம்பிக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறலாம். முதல்ல நம்மளுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சரிப்படுத்தினாலே நம்ம அந்த சுருளாக வர்றதை தடுக்கலாம். நரம்பு முடிச்சு போடுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஆரம்பம் அப்படி என்னென்னா அந்த முட்டிக்கு கீழே இருக்க அந்த சதைப்பகுதி பின்புறம் அந்த சதையில் இருக்கிற வலி, அந்த இடத்துல நல்லா வலிக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதுக்கு, நிற்கிறதுக்கு, படுத்துட்டு எந்திரிக்கிறதுக்கு அப்படி ஆரம்பிக்குது. அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டா என்ன செய்யும், நரம்பை அது காலில் இருக்கிற நரம்பை பாதிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரிய தான் செய்யாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது. நான் அந்த முறையில் தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ சொல்ல போகிற இந்த வைத்திய குறிப்பு நான் பயன்படுத்தி அது பலன் அடைஞ்சதுனால இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போது நான் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய், இப்போ இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய் அதோடைய விதை, ஒரு காய் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரு காயில் இருக்கிற ஒரு 6 விதை இருக்கும், அதில் பச்சை முருங்கை விதை. அந்த ஒரு காய் வேஸ்ட் ஆகாமல் போகும். ஆனால் அதில் நீங்கள் அதை சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அந்த அதில் இருக்க விதை மட்டும் வேணும். அந்த ஒரு முருங்கை காயில் இருக்கிற விதை 6, 5 இந்த மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. பசும்பால் 1 டம்ளர், நெய், கருப்பு காஞ்ச திராட்சை அது ஒரு கைப்பிடி அளவு கூட போட்டுக்கிடலாம், 10, 15 அப்படின்னு. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு கருப்பு திராட்சை, அப்புறம் 1 ஸ்பூன் நெய். இந்த கருப்பு திராட்சை அந்த 1 ஸ்பூன் நெய்யில் நல்லா பொரித்து வச்சுக்கிறணும். பொரித்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அந்த பால், பசும்பால் கிடச்சா சிறப்பு, அது நல்லாயிருக்கும். பசும்பால் அந்த மருத்துவத்துக்கு சிறந்தது. அதை எடுத்து அந்த முருங்கைக்காயோட விதை இருக்குல்ல பார்த்தீங்களா, முருங்கை விதை, பச்சை விதை, அதை நல்லா அதில் போட்டு வேக வைக்கணும். அதில் வேக வச்சா ஒரு 2 நிமிஷம், அப்படி 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயும் வெந்துடும். வெந்த பிறகு அந்த கருப்பு திராட்சையும் அதில் சேர்த்துடணும். நல்லா கொதிச்சு வெந்த பிறகு கருப்பு திராட்சையை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். அதில் ஒரு 2 நிமிஷம் அந்த விதையை வேக வச்சு அதுக்கு பிறகு திராட்சையும் போட்டு வேக வச்சு
அதை அப்படியே இறக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதில் வந்து கருப்பட்டி போடணும். அதிலே அடுப்பில் இருக்கும்போதே கருப்பட்டி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் திரளாக இருக்கும். அது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. குடிக்கலாம், அதனால கெட்டு போகாது. இருந்தாலும் அந்த இதை பார்த்தா குடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா இறக்கி வச்சுட்டு கருப்பட்டியை நல்லா தூள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனு அதில் போட்டு கலக்கி அப்படியே நீங்கள் ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக 48 நாள் சாப்பிடணும். இந்த சுருண்ட நரம்பு உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா 48 நாளில் அது நல்ல வலியும் சரியாகும், அந்த நரம்பும் அந்த சரியாகிடும். அப்புறம் நம்மளுக்கு எப்பயுமே அந்த பிரச்சனையே வரவே வராது. எதுக்காக இப்போ உறுதியாக சொல்கிறேன்னா, அந்த குறிப்பை பயன்படுத்தி நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வலி வரும்போது, அந்த பின்புறம் முட்டி வலி பின்புறம் அப்படின்னா ரொம்ப வலியில் இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருத்துவத்தை தொடர்ந்து 48 நாள் சங்கடப்படாமல் அதை செஞ்சு காலையில் சாப்பிட்டேன். அந்த சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுருங்க. காலை சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டுட்டீங்களே வந்தீங்கன்னா 40 நாள் கண்டாயமாக சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் வாழ்நாள் பூரா அந்த வலி வராமையும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமையும் தவிர்த்துக்கிடலாம். எவ்வளவோ மருந்து மாத்திரையெல்லாம் எத்தனை வருஷம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் சங்கடப்படாமல் தானே சாப்பிட்றாங்க. இது 42 நாள் சாப்பிட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த இது வரவே வராது. இப்போ 7 வருஷம் தான் ஆச்சு அதை நான் சாப்பிட்டு. அதுக்கு பிறகு அந்த பின்புறம் அந்த மொட்டிக்கில் இருக்கிற பின்புற சதையில் இருக்கிற வலி, அந்த குதிங்கால் வலி அந்த மாதிரி வரவே இல்லை. அது வந்து அந்த நரம்பையும் பலப்படுத்தும். அந்த சுருட்ட ஆரம்பிச்சிச்சு அந்த நரம்பு அப்படின்ட்டு இருக்கவங்க கட்டாயமாக 48 நாள் சாப்பிட்டாங்கன்னா அந்த இது நல்லா சீராகி அதை அப்படியே நாளாக அந்த நரம்பு நேராக வந்து ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். கால் வலி, அந்த குதிங்கால் வலி, அந்த பின்புற சத வலி இந்த வகைகளெல்லாம் அந்த தவிர்த்துக்கிறலாம். இது தெரியாமல் எவ்வளவோ மருந்து மாத்திரை அது சாப்பிட்டேன், இதுக்கு சாப்பிட்டேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், நிறைய மருந்தாக சாப்பிட்றேன், அது சரியாகவில்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னா இந்த முறையில் சரியாகும் அப்படின்னு நமக்கு உறுதியாக தெரிஞ்சுக்கிருச்சு, தைரியமாக சாப்பிட்லாம். இது எந்த பக்க விளைவில் பின் விளைவில் எந்த வேறு தொந்தரவு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு அது தெரியும். இந்த இதில் எந்த இதுவும் இருக்காது, நம்மளுக்கு உடலுக்கு வேண்டிய சக்தியை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எப்படினாலும் இப்போ அந்த கிடைக்கக்கூடிய நேரம்தான், அதாவது அந்த சீசன் இல்லாதப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கவும் முடியாது. ஏன்னா முருங்கைக்காய் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு காய் வாங்கி பயன்படுத்த போகிறோம். அந்த காயை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். அது இந்த விதை தான் நம்மளுக்கு தேவை. அப்போ இது நம்மளுக்கு பரிபூர்ணமாக குணமாகிரும், நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு அது வராது அப்படின்னா இது தேடி வாங்கி சாப்பிட்றதுல பயன்படுத்துகிற திராட்சை வந்து கருப்பு திராட்சை, காஞ்ச திராட்சையாக இருக்கணும். அது 15-20 கூட போடலாம். அது நல்லா சாப்பிடலாம். அதில் போட்டு நெய்யில் பொரிக்கணும். நெய்யில் பொரித்து எடுத்து அந்த இதில் போட்டு சாப்பிடணும். கருப்பட்டி எதையா நான் சொன்ன மாதிரி இறக்கி வச்சு போடுங்க. இறக்கி வச்சு போட்டிங்கன்னா திரளாக வராது. அப்படியே அடுப்பில் இருக்கும்போதே கடைசியாக ஒரு கொதியில் போட்டுட்டு நீ குடித்தா கூட வடிகட்டாமல் தான் குடிக்கணும். இதையெல்லாம் அப்படியே மெண்டு சாப்பிடணும். அந்த முருங்கைக்காய் விதை, கருப்பு திராட்சை இதெல்லாம் நல்லா மெண்டு ஃபுல்லாக சாப்பிடணும், வடிகட்டக்கூடாது. அப்படியே மெண்டு சாப்பிட்டு அந்த பாலை பூரா குடிச்சிடணும். எவ்வளோக்காவது 100 மில்லி ஊற்றுறோம் அப்படின்னா அது 3/4 டம்ளரோ 1/4 டம்ளரோ எது இருக்கோ அது அவ்வளவு அப்படியே குடிச்சிடணும். இது அப்படி குடித்தா தான் அது பசும்பாலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் பாக்கெட் பால் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆனால் 48 நாள் அதை சாப்பிட்டே ஆகணும். அற்புதமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்பில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும்
அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.